நீயா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை எழுப்பதான் வந்த. உனக்கு என்ன தூக்கம் தெரியலன்னு நினைக்கிறேன். என் கூட வேணா தூங்குறியா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது சித்தி ரூமை க்ளீன் பண்ண சொல்லி அனுப்பி வச்சாங்க. சீக்கிரம் க்ளீன் பண்ண. நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். என்ன இது இவ்வளோ சில்லுன்னு இருக்கு? பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன ப்ராப்ளம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். நீ போயிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா போ. டவல் கட்டியிருக்கேன், பனி நீரமாயிடுச்சு, நான் என்ன பண்ணிட்டோம்? எனக்கு என்ன தெரியும், ஏதாவது ஒன்று போட்டுக்கோ, எனக்கு தெரியாது. ஏன் அவன் மனசு மாறிடும் பயமா இருக்கா? ஏய் சாரி சாரி, சும்மா கிண்டல் பண்ண. நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது, அதான் நேத்தே எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நடந்தது முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு ஒரு புது நாள் ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லு. முதல்ல உள்ள வா. என்ன இப்ப ப்ராப்ளம் அது இல்ல, ஆக்சுவலா சுடு தண்ணி வர மாட்டுது, கொஞ்சம் வாயேன். அப்ப சரி, உங்க சுத்தி சித்தியை கூப்பிடுறேன். சுத்தி சித்தியா? அவங்க பேரு வாணி சித்தி. ஏதோ ஒண்ணு, அவங்கள கூப்பிட்டு அவங்க பண்ணுவாங்கல்ல. சுத்திச்சி. ஏன் ஒரு நிமிஷம் வரேன். தேங்க்யூ. நீயே பாரு, சுடு தண்ணி வரமாட்டேது. என்ன பண்ணிருக்க நீ? என்ன உள்ள யாரு? யாரும் இல்ல ஆண்டி, நான் தான் உங்களோட வருங்கால மாப்பிள்ள. ரிஷி, என்ன சத்தம் அது? ஏதோ பொண்ணு கத்துற மாதிரி இருக்கு. நான் நினைச்சதை விட நீ ரொம்ப கேவலமா நடந்துக்கிற. நீ ஒரு 1 நம்பர் பொறுக்கி. பொறுக்கியா? சாரி சொல்ல. சாரி. எதுக்கு சாரி சொல்லணும்? நீ தானே என்ன பொறுக்கின்னு சொன்ன, அதனால சாரி சொல்லு. சொல்ல சொல்ல முடியாது. சொல்ல மாட்டியா? சரி, சுத்தி சித்தி. சாரி 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 சாரி. என்னப்பா அந்த சத்தம்? ஆண்டி, என் கூட ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு அனு. ப்ளீஸ் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சூப்பர் ஸ்னேகா, நீ பெட்ரூமையும் தாண்டி பாத்ரூம்க்கே போயிட்ட. அது சரி, நீ என்னோட பொண்ணாச்சு. சூப்பர்ப்பா, அப்படிதான் இருக்கணும். என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் உள்ளே செஞ்சிருங்க, வெளியில வந்துடாதீங்க. வெளியில வந்தா நல்லா இருக்காது, அததான் சொல்ல வரேன். பாத்துக்கோங்க. இன்னும் ஏன் இங்கே நின்று இருக்கீங்க? போங்களேன். நான் கிளம்புறேன், நிறைய வேலை இருக்கு. உங்க வேலையை ஆரம்பிச்சிடுங்க. பாத்தியா உன்னோட சுத்தி சித்தி எவ்வளவு பெரிய கேடியா இருக்காங்க. இனிமே இந்த மாதிரி ஏதாவது பண்ண அப்புறம் அவ்வளவுதான். ஏய், என்ன பண்ற? இப்ப எதுக்கு கதவு சாத்துற? இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அன்னைக்கு தீப்பிடிச்சு அன்னைக்கு கூட ஒழுங்கா பேச முடியல. இன்னைக்கு ஷவர் கீழே எவ்வளவு பேசணும், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ, பிடிச்சிருக்கா? சித்தி மட்டும் என்ன பார்த்தாங்கன்னா அப்புறம் ஏன் கதை அவ்வளவுதான். சுத்தி சித்தி எதையும் யோசிக்கல. ஒருவேளை அவங்க என்னோட வருங்கால மனைவி கிட்ட போய் கேட்டிருந்தாங்கன்னா கதை என்ன இருக்கும்? இப்ப நான் என்ன பண்றது? ஒரு வழி இருக்கு. என்ன? நீ போய் என்னோட வருங்கால மனைவியை இங்க அனுப்பி வை, என் கூட குளிக்கிறதுக்கு.
ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன். அவளை நான் உன் கூட குளிக்கிறதுக்கு அனுப்பவே மாட்டேன். ஓ உனக்கு பொறாமையா இருக்கா? உனக்கு பொறாமையா இருக்கான்னு கேட்டேன். ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், புரியுதா? நீ ஏன் நல்லதுக்கு சொல்ற? நீ நல்லவன் ஆகிறதுக்கு தயவு செஞ்சு ட்ரை பண்ணாத. நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்ப போய் அவங்க கிட்ட திட்டு வாங்கு. சரி சரி, சும்மா சொன்னேன். குளிக்க சொன்னேன்னு சொல்லாது. நான் கூப்பிட்டேன்னு மட்டும் சொல்லு. என்ன சொல்லுமோ நான் சொல்லிக்கிறேன். ஒன்னா நம்பர் போர்க்கியா இருக்கான். நான் ரூம்குள்ள வரும்போது என் தங்கச்சி கூட இருக்கான். அவ போனதும் என்கிட்ட பேசுறா. என் துணியை வேற ஈரமாக்கிட்டான். இப்போ என்ன தப்பிக்க வைக்கிறதுக்கு என்னையும் ஸ்னேகாவை கூப்பிட சொல்லியிருக்கான். சின்ன வயசுல இவ்வளவு அப்பாவியா இருந்தான். இப்போ ஒன்னா நம்பர் போர்க்கி ஆயிட்டான். இவனுக்கு இப்ப என்னதான் வேணும்? ரிஷி ரிஷி ஸ்னேகா, என்ன? அதாவது ரிஷியை உன்ன ரூமுக்கு வர சொன்னாரு. ரிஷியும் ஸ்னேகாவும் தனியா ரூம்குள்ள இருக்க போறாங்களா? ஒருவேளை அவளையும் என்ன மாதிரி ஈரமாக்கிடுவானோ? எனக்கு என்ன, அத பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? இல்ல, கவலையா தான் இருக்கு. நீ என்ன கூப்பிட்டியா? கூப்பிட்டுட்டேன். இப்ப இவளை எப்படி துரத்துறது? ஆமா, ஒரு சின்ன ப்ராப்ளம். சுடு தண்ணி வரல, கொஞ்சம் செக் பண்ண. என்கிட்ட நடந்துகிட்ட மாதிரி இப்ப அவகிட்ட நடந்துக்கிறானா? இப்ப அவ வாயையே அவன் கையை வச்சு மூடி இருப்பான். அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா வா. கம். எனக்கு வேற கோவத்துக்கு அந்த பொறுக்கி வெளியில கூட்டிட்டு வந்து 2 ஆறு விடணும் போல இருக்கு. ஒன்னா நம்பர் பொறுக்கி. வா ரிஷி. நான் பாத்துக்கிறேன். அதான் இப்போ சுடு தண்ணி வருதுல. தண்ணி நல்லா வெதவெதன்னு இருக்கு. அப்ப போ. நீ முதல்ல போ. தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு. வாவ், சூப்பரா இருக்கு. நீயும் வா, வந்து குளி. நான் வரேன். நான் இதோ இப்போ உடனே வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, எங்க 2 பேரை பத்தியும் இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கியா? நான் வந்து என்ன வந்து இங்க பிளேட்ஸ் எடுக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். ஓ, ஓ, பொறாமப்படுறா. ஓ மை காட், ஜெலஸ் ஆகுறா. அப்படின்னா என் மேல அவளுக்கு காதல் இருக்கு. அவ மனசுலயும் என்னென்னவோ ஓடுது. எனக்கு நல்லா தெரியும் உன் மனசுல இருக்க விஷயத்தை எப்படி வெளியில வாங்குறது. நீ ரொம்ப வித்தியாசமா இருக்க பிரீத்தி. வெரி டிஃபரெண்ட். அவ்வளவு சீக்கிரத்துல ஒத்துக்க மாட்டேன், ஆனா கண்டிப்பா ஒத்துக்குவேன். இவ ஒருத்தி. நீங்க என்ன பண்ற? உள்ள வா. வெளியில போ. அதாவது தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு, அப்புறம் நனைஞ்சிடுவேன். சூடாக மாட்டோம்ல. ஓகே. மாட்டிக்கிட்டா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு எந்த பொறாமையும் இல்ல. அவன் என்னெல்லாம் பண்ணாங்கறத பத்தி தான் உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அவன் ரொம்ப மோசமானவனா இருக்கான். அப்புறம் அவனை பத்தி கவலைப்படுற? அவ கைய பிடிக்கட்டும், அவ கூட விளையாடட்டும், அவ கூட என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டும். எப்படி இருந்தாலும் அவ வருங்கால மனைவி. அக்கா, நீ அவளை பார்த்து பொறாமப்படுற? என்ன நானா? நான் ஒன்னும் பொறாமப்படல. அப்படியா? அக்கா, நீ ஒண்ணு சொல்ற, உன் முகம் வேற ஒண்ணு சொல்லுது. நீ சும்மா இரு, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். என்னடா சொல்ற? சீரியஸ்லி? வாவ், சூப்பர். உன்னை இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. எனக்கு உன் மேல எந்த ஃபீலிங்கும் இல்லைன்னு சொன்னவகிட்டே உன் மேல ஜெலஸ் வர மாதிரி பண்ண வச்சிட்டியே. மைண்ட் ப்ளோயிங். அமேசிங், ஆசம்.
பிரதர் ஆ, நீ இந்த அண்ணனை பத்தி இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. எனக்கு மட்டும் ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன், அவளை நான் விடவே மாட்டேன். பார்த்துக்கிட்டே இரு. அவளோட ஜலஸை நான் எந்த அளவுக்கு வெளியில கொண்டு வருவேன்னா அவளே தானா வந்து ரிஷி ஐ லவ் யூன்னு சொல்லுவா. அண்ணா அண்ணா கலக்குறியா நீ? பேசாம லவ் குரு ஆயிரு. உன் காலை காட்டு. நீ பிரீத்தி அடையிற நோக்கத்துல டாட் உனக்கு எந்த பொண்ணை பார்த்தாரோ அந்த பொண்ணோட நீ க்ளோஸ் ஆயிருவ. ஐயோ அண்ணா, ஒரே கல்ல மூடுவாங்க. உனக்கும் சந்தோஷம், அப்பாவுக்கும் சந்தோஷம், இன்னும் கொஞ்ச நாள்ல பிரீத்தியும் சந்தோஷப்படுவா. அண்ணா மாஸ்டர் பிளான், மாஸ்டர் பிளான். மைண்ட் ப்ளோயிங். நான் உன்னோட பெரிய ஃபேன். அண்ணா ஹக் ஹக். லவ் யூ அண்ணா, லவ் யூ. லவ் யூ டூ பிரதர், லவ் யூ. என்ன பாட்டி நீங்க எங்க உட்காந்துருக்கீங்க? எல்லாரும் வெளியே உட்காந்துருக்காங்க. வாங்க வெளியே போலாம் வாங்க. எல்லாரும் போய் பள்ளத்துல விழுந்தா நானும் விழணுமா? எனக்கு யார்கிட்டயும் பேச விருப்பம் இல்ல. அப்படியா? அப்ப என் பாட்டி கோவமா இருக்காங்க. யார் மேல? ரிஷி மேலதான். அவன் தானே இந்த பொண்ணை நிச்சயதார்த்தம் பண்ணா. உள்ளுக்குள்ள அப்படியே சந்தோஷம், வெளியில மட்டும் வெறுப்ப காட்டுறான். எனக்கு என்னமோ அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. என்ன ரோட் கிராஸ் பண்ணி விட்டாளே, நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு கூட வந்தால அந்த பொண்ணு ரிஷிக்கு மோதிரம் போடுற நேரத்துல இவ எங்க இருந்து வந்தாளோ அந்த சனியம் பிடிச்சவ இடையில பூந்து மோதிரத்தை போட்டுட்டான். அதெல்லாம் சரிதான் பாட்டி. ஆனா ரிஷி கூட எனக்கு இன்னொரு பொண்ணு தான் காட்டினா. அந்த பேர் கூட என்னவோ. அவ பேர் பிரீத்தி. இதோ வந்துட்டா பாருங்க. போடா அந்த பக்கம். ஏன்? எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு. ம். எனக்கு பேரனா இல்லனாலும் ஒன்ன மாதிரி பேரனை விட ரொம்ப நல்லவன். ஏய், எனக்கு பிடிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வயசுல குழந்தையும் பெத்து வச்சிருக்கான். இவன் தான் என் செல்ல பேரன். டேய், பாட்டி அவனை பாருங்க. பாட்டி எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. பிரீத்தியை பார்த்து தான் நான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன். அவ தான் ஆனும்னு நினைச்சேன். பைத்தியக்கார, முன்னாடியே சொல்றதுக்கு என்னடா? அவகிட்ட முதல்லயே பேரை கேட்க வேண்டியதானே? என்னன்னு தெரியல, அவளை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஆயிடுது. அப்படியா? நைஸ். வெரி ஃபனி. எஸ். நீ உண்மையாவே அவளை விரும்புறியாடா? ஆமா. இல்ல இல்ல. நிச்சயதார்த்தம் மட்டும்தானே நடந்திருக்கு, ம். இன்னும் கல்யாணம் ஆகலல்ல. நான் அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றேன். அந்த பொண்ணு பேர் என்ன? பிரீத்தி. பிரீத்தியே இந்த வீட்டுக்கு வரணும். சரி பாட்டி, நாம கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டா நல்லா இருக்காதுல்ல? என்ன? டேய். போடா, நீ எனக்கு செல்ல பேரன் இல்ல. ஆ. என்னமோ சொல்லுவாங்களே, காதல்னு வந்துட்டா எல்லாரும் குருடாயிடுவாங்க. பாட்டி குருடு இல்ல, குருடுதான் ஆயிடுவாங்க. விடா, அதான். ஆக்சுவலா நான் உங்களை செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை நீங்க எல்லாருக்கும் முன்னாடி மாறிட்டீங்கன்னா. எக்ஸாக்ட்லி. நான் அவளை திரும்பி கூட பார்க்காத அளவுக்கு ஓட விட போறேன். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. ஆனா நான் கடவுள்கிட்ட இதை மட்டும் வேண்டிக்கிறேன், எனக்கு அந்த பொண்ணு பிரீத்தி தான் மருமகளா வரணும். அப்புறம் இங்க பாருடா, பாட்டி உங்க அப்பா ஏதோ லூசு பொண்ணை செலக்ட் பண்ணிருக்கான்ல, அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்தா அவளுக்கு சரியாவே தோணல. நான் தூரமா தான் இருக்கேன். பாட்டி சரிடா சொல்ல, நீ Love you. செல்ல நானும் தான். நீயும் தான்டா. ஏண்டி எனக்கு தினமும் ஒரு ஷாக் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பியா? முதல்ல சொன்ன ரிஷி அந்த அனுவதா காதலிக்கிறான்னு, அதுக்கப்புறம் அவன் கூட பாத்ரூம்ல இருக்க. சொல்லுடி, அவன் என்ன பண்ண உன்ன? என்ன செய்யலன்னு கேளு, சொல்றேன். அப்படின்னா அப்ப எல்லாம் பாத்ரூம்லயே முடிஞ்சிருச்சா? அட, நடக்கலன்னா நடக்குமா? அதுவும் இல்லாம ரிஷிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன வேணாலும் செய்யறதுக்கு என்னமா இருக்கு இப்போ? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. ரிஷி கூட பாத்ரூம்ல குளிச்சுட்ட, அப்ப எல்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரி. கடவுளே, எதுக்கு சிரிக்கிற? அம்மா இந்த பாதி அரைகுறை ஃபுல்லு இந்த ஃபர்ஸ்ட் நைட் டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். நான் ஒண்ணு சும்மா அவ்வளவு பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கல. அடக்கடவுளே, அப்போ உன் பாய் ஃப்ரெண்ட் எல்லார் பாத்ரூம்லயும் நீ போயிருக்கியா? சொல்லு. உன் மூளைய கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. எனக்கு இன்னைக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீ எத்தனை பேர் பாய் ஃப்ரெண்டோட பாத்ரூம்ல போயிருக்க? சீக்கிரமா சொல்லு. சரி, மா ரிஷி தான் எனக்கு ஃபர்ஸ்ட். அட கடவுளே, நான் பயந்தே போயிட்டேன். வாணி, ஜுவல்லர் வந்துட்டாரு. தோ பாரு. இங்க பாரு, நீ எல்லாத்த விட ரொம்ப வெயிட்டா இருக்கறத பார்த்து வாங்கிக்கோ, புரியுதா? அதான் பையன் இருக்கானே. பைய இருக்கிறது எனக்கு தெரியும். இது நகை, புரிஞ்சுதா? சீக்கிரமா முடிய காய வைக்கணும். சீக்கிரமா ரெடி ஆகு. ஐயோ, என்னது இது? பழைய மாடலா காட்டிட்டு இருக்கீங்க. ஏதாவது நியூ டிசைன் இருந்தா காட்டுங்க. ஓஹோ, அப்ப நீங்க சொன்னது லேட்டஸ்டா? புரிஞ்சிருச்சா? அப்போ புதுசு எடுத்து காட்டுங்க. இதோ இப்பவே காட்டுறேன் மேடம். லேட்டஸ்ட் டிசைனா காட்டுறேன். இங்க பாருங்க, லேட்டஸ்ட் டிசைன். இது நல்லா இருக்கு. அத்தை, அத்தை இது எப்படி இருக்குன்னு பாருங்க. பாக்குறதுக்கு அப்படியே குதிரை ஓட்டுற மாதிரியே இருக்க. படத்துல குதிரை ஓட்டுறாளே அவளை பார்த்து சொல்றீங்களா? இல்ல,
உன்னை பார்த்தா அப்படி இருக்குன்னு சொன்னேன். நீங்க ஜோக் தானே அடிச்சீங்க. ஆமா, ஐ டோன்ட் லைக் ஜோக்ஸ். ஐயோ அம்மா, இது ரொம்ப ரொம்ப புது மாடல். ஆனா அதே மாதிரி மூஞ்சும் லேட்டஸ்டா இருக்கணும்ல. போங்க அத்தை, எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு இதெல்லாம் தேவையில்ல, நான் இதை போட்டுக்க மாட்டேன். அடடா, நீ என்னோட அழகு மருமகளாச்சே, ஏமா கோச்சிக்கிற? அம்மாடி, இத கொஞ்சம் போட்டு காட்டு. அது என்னன்னா, இவ க்ளோஸ் நெக் போட்டிருக்கால, போட்டு காட்டுமா. ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல இல்ல, அப்புறம் என்ன? போட்டு காட்டு. போடு. எவ்வளவு அழகா இருக்குல்ல. நல்லா இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. பியூட்டிஃபுல். எனக்கு வேணும். ஐ லவ். இந்த நெக்லஸ் இது எனக்காகவே செஞ்சது. என் கல்யாணத்துக்காகவே செஞ்ச மாதிரி இருக்குல்ல, ரைட்? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலப்பா. அது அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்ல. வேற செலக்ட் பண்ணு. மாம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? பியூட்டிஃபுல்லா? இத பாருப்பா, நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போற. அப்போ உனக்கு பிடிக்கிறது தானே முக்கியம். இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, அது உனக்கு பிடிக்கணும்ல. உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்ச மாதிரி தான். ஓகே. அட இங்க பாருங்க, இதுதான் இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் மாடல். ஆனா இது ரொம்ப நல்லா இருக்கு. ஐ மீன், பிரீத்தி போட்டதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா இருக்கு. அதையும் கொடுங்க பார்க்கலாம். வருங்கால மனைவிக்காக இல்ல. Beautiful. Gorgeous. May I? Sure. ஆமா ரிஷி, இது ரொம்ப அழகா இருக்கு. இது பார்க்க நல்லா இருக்கு. இதையே வாங்கிக்கலாம். ஆண்டி, அதையும் பார்க்கலாமா? பாருப்பா, நீ எத்தனை வேணாலும் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோ. எது போட்டாலும் ஏன் பொண்ணு அழகா இருப்பா, உன்னோட விருப்பம். என்ன தொடுறதுக்கு ரீசன் தேடுறியா? உன்னை தொடுறதுக்கு எனக்கு எந்த ரீசனுமே தேவை. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. அதனால கண்டதை கற்பனை பண்ணிக்காத. இன்னொரு விஷயம், உன்னை மனசார காதலிக்கிறவன் இந்த நெக்லஸ் உனக்கு கொடுத்துருந்தா இதோட அழகு இன்னும் அதிகமாயிருக்கும். ஆனா என்ன பண்றது, உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த மாப்பிள்ள உன்னை காதலிக்கவே இல்லை. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. நீ என் கூட இருந்தா போதும். இந்த நெக்லஸ் எடுத்துட்டு எங்க போற? திரும்பவும் திருடலான்னு ஐடியா இருக்கியா? இருக்கட்டும், நீ போய் ஸ்னேகா பக்கத்துல நில்ல. நானும் பாக்குற ரிஷி, உங்க 2 பேர்ல யாரோட நெக்லஸா செலக்ட் பண்றானு.
போய் நில்லு. இப்போவே தெரிஞ்சிடும் இந்த ரிஷி நெக்லஸ பாத்துக்கிட்டு இருந்தானா இல்ல அனுவ பாத்துக்கிட்டு இருந்தானான்னு. ஒருவேளை அவன் இவ போட்டிருக்க நெக்லஸ செலக்ட் பண்ணிட்டா இவ வாழ்க்கை முழுக்க மறக்காத அளவுக்கு இவ நிலைமைய நான் மோசமாக்கிடுவேன். வாமா வா, வந்து அனு பக்கத்துல நின்னுக்கோ. ஏன்பா நீ என்ன நெக்லஸ் கடை ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து கொடுத்துட்டேன். பிரீத்தி பிரீத்தி கழுத்துல இருக்கிறது எனக்கு அழகா இருக்கிற மாதிரி தோணுது. அத்தை, கல்யாணம் உங்களுக்கா? இல்லல்ல, கல்யாணம் யாருக்கும் அவங்களே பார்த்து சொல்லட்டும். ரிஷி சொல்லுப்பா, உனக்கு எது பிடிச்சிருக்கு? மாமா என்னோட வருங்கால மனைவி ரொம்ப அழகா இருக்கா. அவ எதை போட்டுக்கிட்டாலும் இன்னும் அழகா இருக்கா.